ஹாய் ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி டே 3 ஆஃப் 60 நாள் சேலஞ்சு. ஆக 3வது நாளான இன்றும் எந்திரிக்கிறதுக்கு தாமதமாயிடுச்சு. நேற்று நைட்டு தான் உட்காந்து ஒழுக்க கணக்கெடுப்புக்கான சார்ட்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். நேற்றே சொன்ன மாதிரி தான், சார்ட் போடுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, அதை ஃபாலோ பண்ணுறது தான் பெரிய விஷயமே. சார்ட்லாம் போட்டாச்சு. காலைல வெள்ளனா எந்திரிச்சு ஆகணுன்றதுக்காண்டி நைட்டு 8 மணிக்கெல்லாம் தூங்க போயிட்டேன். இருந்தாலும் பாடி சடனாக அடாப்ட் ஆக மாட்டேன்ருச்சு. நம்மளோட சார்ட் பிரகாரம் 8 மணிக்கெல்லாம் செல்லை அமுத்தி வச்சுட்டு 9 மணிக்குள்ளே தூங்குறது தான். அதில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, செல்லு அமர்த்தி போட்டு படுத்தோடனே எக்கச்சக்க சிந்தனைகள். அதுக்கப்புறம் 1லேருந்து 100 1லேருந்து 1000லாம் எண்ணிட்டு தூங்குனா, கண்ணை மூடி படுத்திருக்கமோனுக்கு கனவுல ரீல்ஸாக வருது. அது கனவுலாம் இல்லை, இருந்தாலும் கண்ணை மூடி யோசிச்சுக்கிட்டே இருக்கமோனுக்கு திடீர்னு டிஸ்ப்ளே ஆகுது. எனக்கு லாஸ்ட் 1 மந்த்தாகவே தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு ஃபுல்லாக ரீல்ஸ் பார்த்துட்டு அப்புறம் தான் தூங்குறதே. அதன் பின்விளைவாகத்தான் இப்படி நடக்குதோன்னு எனக்கு ஒரு டவுட்டு. ஆனால் இப்படி ரீல்ஸ்லாம் ஓடுமான்னு கேட்டிங்கன்னா, இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைமு. முதல்லாம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வாக்கிங்கு இல்லைன்னா பாட்டு கேட்குறதுன்னு எதுனா பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக ரீல்ஸ் பார்த்துட்டு தான் நான் தூங்க போகிறதே. அதனால் இனிமேல் பழையபடி தூங்குறதுக்கு 1 ஹவர் முன்னாடியிலேருந்தே செல்லு யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடணும். அதுதான் நல்லது. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நானும் இனிமேல் லேட்டாக எந்திரிக்கிறதெல்லாம் காரணமாக சொல்லாமல் தினமும் கிரவுண்டுக்கு போகணுன்னு யோசிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் நானும் எதையோ யோசிச்சுக்கிட்டு தூங்குறதுக்கு நைட்டு ஒரு 4 மணி ஆயிடுச்சு. அப்புறம் தூங்கி ஒரு 7 மணியை போல் எந்திரிச்சாச்சு. அதனால் காலையில் எந்திரிச்சு ஒரு வாக்கிங்கை போடலாம்ட்டு ஐயர் பங்களா வாக்கிங் பார்க்கு வந்தாச்சு. அப்படியே பார்க்கில் ரவுண்டை போட்டு முடி வெட்டலாம்னு போனேன். இந்த முடியை கொஞ்சம் பர்பஸான காரணத்தினால ஒரு 2 மாத காலமாக க்ரோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். என் தலையில் இந்த பேனு ஈர்லாம் வந்ததே கிடையாது. ஆனால் ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு உடன்பிறப்புகளோடு உறங்கி எந்திரிச்சு வந்து 1 வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா, தலையிலலாம் 2 3 பேன் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதை கவனிக்காமல் விட்ட காரணத்தினால தலையில் பேன் குஞ்சுகள் முட்டையிட்டுருச்சு. அதான் வெள்ளையாக ஏதோ முடியில் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. நானும் நேச்சுரலாக ரிமூவ் பண்ணிடணுன்னு அது இதுன்னு பண்ணி பார்த்தேன். ஒன்றும் சரிப்பட்டு வரல. பிறகு ஆழ்ந்த யோசனைக்கு அப்புறம் சம்மர் வேறு வந்துடுச்சு. காலைல நம்மளும் கிரவுண்டுக்கு போகிறோம், சாயந்தரம் ஜிம்முக்கு போகிறோம், ஸ்வெட்டிங் அதிகமாகும் அப்படின்ற காரணத்தினால முடியை வெட்டியாச்சு. அப்புறம் வீட்டிலேயே ட்ரிம்மர் இருக்குது, நமக்கும் ட்ரிம் பண்ண தெரியும், அப்புறம் கடையில் காசை வேஸ்ட்டாக ஆக்கணும்னு சொல்லி நம்ம வீட்டிலேயே ட்ரிம் பண்ணியாச்சு. அப்படியே குளிச்சுட்டு துவைச்சி முடிச்சுட்டு கண்ணாடி முன்னாடி ஒரு போசிங்கை போட்டாச்சு. அப்படியே உட்காந்து கையோட எடிட்டிங்கும் முடிச்சுட்டு மதிய உணவுக்கு உட்காந்தாச்சு. அப்புறம் நம்ம பாதியில் விட்ட ஐயா வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களோட வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை வாசிக்க உட்காந்தாச்சு. ஏன்னா இந்த 60 நாளில் விட்ட ஒழுக்கத்தை திரும்ப பிடிக்கணும். அப்புறம் இன்றைக்கி புரதம் உட்கொள்ளவே இல்லைன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ ஆச்சி கடலப்பருப்பு கொடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டு கச்சக்குன்னு ஒரு கடுங்காப்பியை போட்டு குடிச்சிட்டு அப்புறம் இன்னைக்கு காலையில் விசாரிச்சு வச்சுருந்த ஜிம்லேயே போய் ஜாயின் பண்ணியாச்சு. அப்படியே ஜிம் முடிச்சுட்டு வரையில் இனிமேல் கடையில் யூஸ் பண்ணுற மயோனஸு, டீப் ஆயில் ஃப்ரை பண்ணுற எந்த ஃபுட்டையுமே சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு சபதம் எடுத்திருக்கேன். மாதம் ஒரு முறை எக்ஸப்ஷனல். அதன்படி இந்த மாத கோட்டம் முடிஞ்சு. அப்படியே வீடியோவையும் முடிச்சுக்கிறோம். தண்ணி நிறையா குடிங்க. சம்மர் வந்துருச்சு. டாட்டா பாய் பாய்.